கர்நாடக சிங்கம், தமிழ் நிலத்தின் தலைமகன், நம்மில் ஒருவன், நமக்கான ஒருவன், எங்கள் வீட்டு பிள்ளை என்று புகழ்ந்து தள்ளப்பட்டவர். மோடியின் நம்பிக்கையாக தமிழ்நாடு பாஜகவின் நாயகனாக பார்க்கப்பட்ட அண்ணாமலை இப்படி அதிரடி, அரசியல் தடைகள், அதிருப்தி என அரசியலில் ஏற்ற இறக்கங்கள் கண்டு வரும் அண்ணாமலை யார் இந்த அண்ணாமலை? இதுவரை எப்படி பயணித்து வந்தார்? அண்ணாமலையின் சொந்த ஊர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த தொட்டம்பட்டி. விவசாய குடும்பத்தை சேர்ந்த அண்ணாமலை கோவையில் பொறியியல் படிப்பை முடித்துவிட்டு லக்னோ IIM-இல் MBA படித்தார். தொழில் முனைவராக உருவாக வேண்டும் என்று MBA படித்த அண்ணாமலையின் பாதையை 2 சம்பவங்கள் மாற்றின. ஒன்று 2008-இல் மும்பை தாஜ் ஹோட்டலில் நடந்த தீவிரவாத தாக்குதல். இன்னொன்று உத்தரப்பிரதேசத்தில் 5 ரூபாய்க்கு கூட கொலை செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது. எனவே சிவில் சர்வீஸ் தான் நமக்கு தேவை என்று நினைத்தவர் முதல் முயற்சியிலேயே IPS பாஸ் ஆக கர்நாடக மாநிலம் கார்கலாவில் ASP-யாக நியமனம் செய்யப்பட்டார். பிறகு 2015ஆம் ஆண்டு உடுப்பியின் SP-யாக நியமனம் செய்யப்பட்டார் அண்ணாமலை. போதைப் பொருள் தடுப்பிற்காக சாட்டையை சுழற்சிய அண்ணாமலை கடைகளுக்கு சாதாரண ஆள் போல் சென்று பல அதிரடிகளை காட்டினார். இதுபோல அவர் காட்டிய பல அதிரடிகள் பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தியாக கர்நாடகாவில் சிங்கமானார் கரூர் அண்ணாமலை. இறுதியாக பெங்களூருவில் துணை கமிஷனராக பதவி உயர்வு பெற்று அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த அண்ணாமலை திடீரென 2019ஆம் ஆண்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு திரும்பிவிட்டார். கரூருக்கு வந்த அவர் விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பு என்று முழுநேர பணியாக அதில் இறங்கிய அண்ணாமலையை IPS வேலையை ராஜினாமா செய்துவிட்டு விவசாயம் செய்யும் இளைஞர் என்ற அறிமுகத்துடன் IPS வேலை வேண்டாம், தற்சார்பு வாழ்க்கை போதும் என்று பி த லீடர்ஸ் என்ற அமைப்பை தொடங்கி அதன் மூலம் விவசாயம் மற்றும் அது சார்ந்த விஷயங்களுக்காக உதவி கொண்டிருந்த அண்ணாமலையை இளைஞர்கள் பலருக்கு பிடித்து விட்டது. IPS ஆவதை வாழ்நாள் லட்சியமாக கொண்டு செயல்படுபவர்கள் மத்தியில் கிடைத்த வேலையை உதறிவிட்டு விவசாயம் பார்க்க வேண்டும் என்றால் எப்பேற்பட்ட துணிவு வேண்டும் என்று அண்ணாமலையை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். பாஜகவின் முக்கிய முகமான BL சந்தோஷுடன் ஏற்பட்ட நட்பால் RSS தொடர்பு கிடைத்தது அண்ணாமலைக்கு. அதன் மூலம் அரசியல் பாதைக்கு திரும்பிய அண்ணாமலையை தத்தெடுத்துக் கொண்டது பாஜக தலைமை. தமிழ்நாடு பாஜகவினருக்கு டெல்லி தலைமையுடன் அவ்வளவாக நெருக்கமில்லாத பட்சத்தில் அது அண்ணாமலைக்கு கை கொடுத்தது. பாஜகவில் இணையும் முன்பே BL சந்தோஷ் மூலமாக டெல்லி பாஜகவில் முகம் காட்ட தொடங்கி இருந்தார் அண்ணாமலை. எனவே அண்ணாமலைக்கு டெல்லி கொடுத்த முக்கியத்துவத்தால் கட்சிக்குள் சேர்ந்தவுடனே துணைத் தலைவர் பதவியை பெற்றார் அண்ணாமலை. தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த முருகன் அமைச்சரவையில் இடம் பிடிப்பதற்கு முன்பே அடுத்த தலைவர் அண்ணாமலை தான் என்பதை உறுதி செய்தன ஊடகங்கள். நினைத்தது போலவே பாஜக மாநில தலைவரானார் அண்ணாமலை. தமிழ்நாடு பாஜகவில் பல சீனியர்கள் இருக்க கட்சியில் இணைந்த குறுகிய காலத்திற்குள் அண்ணாமலை தலைவரானது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதற்கான தேவை பாஜகவில் இருந்தது. அதிமுகவின் பின்னாலேயே பாஜக இயங்க வேண்டிய சூழல் இருந்த நிலையில் பாஜகவுக்கு என்று தனித்த களம் தேவைப்பட்டது. அதை உருவாக்க முன்பிருந்தவர்கள் யாரும் பெரிதாக முயற்சி எடுக்கவில்லை. அதனாலேயே அண்ணாமலை மீது அக்கட்சியினருக்கு பலத்த எதிர்பார்ப்பு இருந்தது. அண்ணாமலை பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு பாஜகவின் தனித்தனி முகங்களாக இருந்த நிலையை மாற்றி குறிப்பாக பிராமணர்களின் கட்சியாக விமர்சனம் செய்யப்படும் பாஜகவை அதே பெயரோடு தமிழ்நாட்டில் கரை சேர்ப்பது கடினம் என அறிந்து கொண்ட அண்ணாமலை பெருவாரியான மாநில பொறுப்புகளுக்கு OBC ஆட்களை நியமனம் செய்தார். பாஜகவை முழுக்க முழுக்க தமிழ்நாடு சார்ந்த தமிழக மேற்கும் கட்சியாக மாற்ற வேண்டும் என திட்டமிட்டு நடவடிக்கைகளில் இறங்கினார் அண்ணாமலை. இதோடு தினம் தினம் செய்தியாளர்களை சந்திப்பது, திமுகவை கடுமையாக எதிர்ப்பது, எந்த பயமும் இன்றி எதையும் அணுகுவது என்று தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி கொண்டார். செய்தியாளர் சந்திப்புகளில் பேசும்போது இது பழைய பாஜக அல்ல என்பதை அவர் அடிக்கடி குறிப்பிடுவதை கவனித்திருக்கலாம். கூட்டணி கட்சிகளை பாஜகவின் மற்ற தலைவர்கள் அணுகிய விதமும் அண்ணாமலை அணுகும் விதமும் வேறு வேறானது. அண்ணாமலை பாஜக தலைவராவதற்கு முன்பு அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் இரு கட்சி தலைவர்களின் சந்திப்புகள் ஏதாவது ஒரு பொதுவான இடத்தில் நடக்கும். ஆனால் அண்ணாமலை தலைவரான பிறகு அதிமுக தலைவர்கள் கமலாலயத்தில் பாஜகவினரை சந்தித்ததும், ஈரோடு இடைத்தேர்தலில் யார் நிற்பது என்ற முடிவுக்காக அண்ணாமலையின் பதிலை எதிர்பார்த்து அதிமுகவினர் காத்திருந்ததும் தமிழ்நாடு அரசியலில் இதுவரை நடந்திராதது. 2021 தேர்தல், 2024 தேர்தல், 2026 தேர்தல் என்று ஒவ்வொன்றாக கடந்து செல்ல விருப்பமில்லை. 2024 தேர்தலில் வெல்வது இலக்கு. இருப்பவர்கள் இருக்கலாம், செல்பவர்கள் போகலாம் என்று வெளியே செல்பவர்களை வழி அனுப்பி வைத்து வரும் அண்ணாமலையை கண்டு கமலாலய வாசிகளை திகைத்து போனார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் பாஜகவின் அரசியல் வரலாறு அண்ணாமலைக்கு முன்பு, அண்ணாமலைக்கு பின்பு என்று இருந்த நிலையில்
நீங்கள் என் செருப்பிற்கு கூட தகுதியானவர் கிடையாது என்று பிடிஆரை சொன்னது, கேள்வி கேட்ட செய்தியாளரை எவ்வளவு வாங்குவீங்க என்று பேசியது. தமிழ்நாடு அரசியல் திமுக வர்சஸ் அதிமுக அல்ல, இனி திமுக வர்சஸ் பாஜக என்று மாற்றி காட்டிய பெருமை அண்ணாமலையே சாரும். அண்ணாமலையின் அரசியலில் அடுத்த அத்தியாயம் எப்படி இருக்கும் என்று ஆர்வமாக காத்திருக்கிறார்கள் அவருடைய ஆதரவாளர்கள்.